ஹலோ ட்ரேடர்ஸ். கோல்டு, காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லெட், நிக்கல், ஜிங்க் ஸ்கிரிப்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சார்ட்டாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி, அதாவது கமாடிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ், கரன்சி, நிஃப்டி ஸ்கிரிப்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து கூட அந்த சார்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோல்டு டாலர் டே சார்ட் பார்த்துடலாம். டே சார்ட்டில் நம்ம வந்து நேற்று செல் சைடு எதிர்பார்த்துருந்தோம். பட் என்ன இருக்குன்னா, ஒரு சின்னதாக ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்குது. நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம இந்த 1280 வரைக்கும் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். பட் அது வர முடியாமல் இப்போ அந்த இடத்துலையே ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு என்ட்ரியாக தான் அதை யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அது வர முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. இதை நம்ம 4 ஹவரில் வந்து பார்க்கும் பொழுது இந்த இன்சைடு கேண்டில் கீழே என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். இந்த இன்சைடு கீழே என்ட்ரி எடுத்து இந்த கேண்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். அதாவது 1296 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணியிருந்தோம். பட் கிட்டத்தட்ட இப்போ அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் ஆக போகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்ட்ராடேல எடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் ஆகத்தான் செய்யும். ஏன்னா நம்மளது இந்த இடத்துல பார்க்கும்பொழுது, டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது டார்கெட்டு நமக்கு கம்மியாக இருந்ததுனால இது ஒரு இன்ட்ராடே என்ட்ரிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம கொஞ்சம் டார்கெட் தூரமாக இருந்திருந்தா அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ஏரியாவே கிட்ட பக்கத்துலேயே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நல்லா டியூன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாடிக்கு நேராக தான் இந்த ப்ரைஸ் இருக்கு. இந்த ஷேடோக்குள்ள, இந்த ஏரியாக்குள்ள தான் ப்ரைஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கீழே வர்றதுக்கு முடியல அந்த ப்ரைஸ்னால. அந்த இன்சைடு பார் கீழே லோ க்ளோஸ் பண்ண கேண்டலுக்கு கீழே ப்ரைஸ் வர முடியாமல் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆச்சுன்னா நம்ம இப்போ அதை வெயிட் பண்ணி தான் மறுபடியும் என்ட்ரிக்குள்ளே போகணும். ஏன்னா இப்போ மேலே ஹையை கட் பண்ணால் உடனே பை என்ட்ரிக்குள்ளே போயிடக்கூடாது. இங்கே நடக்கக்கூடிய அடுத்த மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரியை முடிவு பண்ணணும். ஸோ அந்த இங்கே பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ட்ரி கிடையாது. இன்ட்ராடேக்கும் இந்த என்ட்ரி ரன்னிங்கில் இருக்கிறதுனால இது ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம், எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா இங்கே மேலே போகிறதும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா மேஜரான ஸ்டாப் லாஸ் இதை வச்சுருந்தோம் நம்ம. சரி, அவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேணான்ட்டு இந்த கேன்லேயே நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம இப்போ வந்து இங்கே இதுக்கு மேலே ப்ரைஸ் போகிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா டோட்டலாக நல்ல ஒரு டே சார்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல் மூவ் காமிச்சிட்டு இப்போ அது கீழே அந்த சப்போர்ட் ஏரியாலேயே சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் 4 ஹவர்லையோ அல்லது வேறு டைம் ஃப்ரேம்லையோ நமக்கு வந்து அதை இந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் பண்ண போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சாதான் நம்ம அடுத்தது பை என்ட்ரிக்குள்ளே போகிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகும்போது நம்ம அடுத்தது என்னங்கிறத முடிவு பண்ணணும். M6ல இந்த லோவுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் அது ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிள் கொடுத்துருக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஏன்னா INR கொஞ்சம் கீழே வந்ததுனால இங்கே ப்ரைஸும் நல்லாவே டாலரில் வந்ததை விட நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ M6 பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இந்த கேனில் வச்சுருந்தோம். பட் அது இப்போதைக்கு போய் ட்ரிகர் ஆகிறது சிரமம் தான். ஏன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நல்லாவே மூவ் ஆகிருக்கு. டாலரில் இங்கே ரீச் ஆச்சுனாவே இங்கே M6ல ஆர்டர் கையில் இருந்தாலும் எக்ஸிட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ராடேக்காக எடுத்த என்ட்ரி நேற்றே ஆர்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் வச்சுருந்தாலும் இப்போ இந்த டாலரில் வந்து இங்கே ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு வந்ததுன்னா இங்கே M6லேயே ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடணும்.
இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் கோல்டு வந்து என்ட்ரி கிடையாது. இப்போ ஒன்று கீழே மறுபடியும் ப்ரைஸ் டாலரில் வந்து கீழே திரும்பிச்சுன்னா அந்த என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். அதாவது இங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் கேண்டில் கிடைச்சா மறுபடியும் ஒரு என்ட்ரிக்குள்ளே போகலாம் இன்ட்ராடேல. அதுக்கு அதே தான் ஸ்டாப் லாஸ். இந்த ரெசிஸ்டன்ஸே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ட்ரிக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு டார்கெட் அந்த 1280 வரைக்கும் நம்ம டார்கெட் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி இதே தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே என்ட்ரி எடுக்கும்போது இதே தான் ஸ்டாப் லாஸ். அல்லது அதிகபட்சம் இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணலாம். 2 இடம் இது ஆக்சுவலாக மேஜரான ஸ்டாப் லாஸ் இந்த இடம் தான். பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் வேணான்றதுனால நம்ம இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுருந்தோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் என்கல்ஃப் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாகவும் ஃபார்ம் பண்ணதுனால அதை வந்து என்ட்ரி பாயிண்டாக வச்சுருந்தோம். சரி, ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக. இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் போது நம்ம இந்த கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால இந்த கேண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். இப்போ டார்கெட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். M6லேயே அதே தான். M6ல இப்போ இன்னைக்கு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஏதாவது இன்னும் கொஞ்சம் மூவ் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் மூவ்மெண்ட் கொடுத்தா அதை நம்ம இதுக்கு பாயிண்ட் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். டார்கெட் பார்க்கும்போது அந்த டாலரில் வந்து அந்த 1280 வரும்போது நம்ம இங்கேயும் எக்ஸிட் பண்ணிக்கணும். அதே தான் இன்னைக்கும் அதே தான் M6லேயும். நெக்ஸ்ட் காப்பர் நேற்று ஒரு இந்த கேண்டில் கீழே நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒரு மேலே பை சைடு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் இதை நம்ம 4 ஹவரில் பார்க்கும்பொழுது இந்த இன்சைடு கேண்டில் கீழே என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். இந்த இன்சைடு கேண்டிலே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். இப்போ வரைக்கும் ட்ரேடு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஒரு ரீசனபிள் டார்கெட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இது இன்னைக்கு என்ட்ரி கையில் வச்சுருந்தாலும் அதே தான், இந்த கேண்டலோட ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இன்னைக்கு ஒருவேளை என்ட்ரி இப்போ இன்னைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால், இன்ட்ராடே என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் பொசிஷன் வச்சிருக்கிறீங்க, இந்த என்ட்ரி கன்டினியூ பண்ணிக்கலாம். அந்த அதே கேண்டலில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு இன்ட்ராடே எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு இங்கே ஏதாவது ஒரு பேரிஸ் கேண்டல் ஃபார்ம் பண்ணும்போது அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு இன்சைடு கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணி இப்போ மேலே ஹையை கட் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதோட டார்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது மறுபடியும் ப்ரைஸ் திரும்புறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே திரும்பணும் அல்லது இந்த ஏரியாவில் திரும்பணும். ப்ரைஸ் 2 சான்சஸ் இருக்கு திரும்புறதுக்கு காப்பர். ஸோ இந்த 2 இடத்துல ப்ரைஸ் திரும்பினாலும் அங்கேருந்து மறுபடியும் செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். ஸ்டாப் லாஸ் இதே இன்சைடு கேண்டலோட ஹை தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இன்ட்ராடே அதுதான். கோல்டுக்கும் இதே மெத்தட் தான், காப்பருக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பொசிஷன் காப்பரை வந்து பொசிஷன் நேற்று எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பொசிஷன் வச்சுருந்தா அந்த என்ட்ரியை இந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். இதே இன்னைக்கு இன்ட்ராடே எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த 2 ஏரியாவில் வந்து ப்ரைஸ் ரிவர்சல் திரும்பிச்சுன்னா அங்கேருந்து என்ட்ரிக்குள்ளே தாராளமாக போய்க்கலாம். அந்த கேனில் அந்த இன்சைடு கேன்லேயே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். காப்பரை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நேற்று சொன்ன இடமே தான். அந்த ஏரியா ஒன்று 2.8600 அதை விட்டா இந்த சப்போர்ட் தான். 2 இடம் டார்கெட் பாயிண்ட்டுக்கு இருக்கு. ஸோ எந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சாலும் செல் என்ட்ரிக்குள்ள போகலாம். பை என்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். M6 காப்பரில் நேற்று இந்த ஏரியாவுக்கு கீழே, அதாவது 447க்கு கீழே என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். அதோட அதிகபட்ச மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 442 வரைக்கும் வரும். அதாவது இந்த கன்சல்டேஷன் ஏரியா வரைக்கும் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். பட் 443 வரைக்கும் வந்துட்டு இப்போ மேலே கொஞ்சம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் இங்கே டார்கெட் கிடைச்சிருந்தது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 451 வச்சுருந்தோம். அதாவது இந்த கேண்டலோட ஹையை வச்சுட்டு ஒரு இங்கே இந்த நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான், டாலரில் சொன்ன அதே மெத்தட் தான். இங்கே ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம இப்போ M6ல என்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சப்போர்ட்டு கீழே என்ட்ரி கிடைக்கும். இங்கே ஏதாவது ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். அது வந்து டாலர் பார்த்தே நம்ம என்ட்ரிக்குள்ளே தாராளமாக போய்க்கலாம். அல்லது இந்த ஏரியாவில் என்ட்ரி வாய்ப்பு கிடைக்கும். 2 இடத்துல கிடைச்சதுன்னா என்ட்ரிக்குள்ளே போகலாம், இல்லாட்டி என்ட்ரி அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு அதே தான், இந்த கேண்டலோட ஹையை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இதே பொசிஷன் வச்சுருந்தா அதே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணலாம். அதுக்கு டார்கெட் அதே தான் 442 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த ஏரியா வரும்போது ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், அல்லது ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் இருந்ததுன்னா இந்த பாட்டம் கிட்டத்தட்ட 436 வரைக்குமே நம்ம அந்த என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த நம்ம எதிர்பார்த்த $63 ரீச் பண்ண போது கிட்டத்தட்ட 62.7 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு $0.3 மட்டும் இன்னும் ஒரு ரீச் பண்ண வேண்டியிருக்கு இந்த டார்கெட். பொசிஷன் வச்சுருந்தா இன்னைக்கு ஆர்டர் வேணா கட் பண்ணிக்கலாம் அல்லது கன்டினியூ பண்ணலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுட்டு கூட ஆர்டரை கன்டினியூ பண்ணலாம், அல்லது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். இன்ட்ராடேக்கு நம்ம இன்னைக்கு நேற்றே எதிர்பார்த்தோம்னா ஒரு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனோ அல்லது ரீட்ரேஸ்மெண்ட்டோ நடந்துச்சுன்னா என்ட்ரிக்குள்ளே போகலான்ட்டு ஒரு சின்ன கன்சால்டேஷன் மட்டும் நடந்துட்டு மேலே போயிருக்கு. பட் இந்த என்ட்ரி எடுத்துருக்க முடியுமாங்கிறது, எத்தனை பேர் எடுத்தாங்கிறது அது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சின்ன கன்சல்டேஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் யாராக இருந்தாலுமே. சப்போஸ் அப்படி மீறி என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வரப்போகுது. $63 ஒரு நம்ம முதல்ல எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டார்கெட் பாயிண்ட். அது கிட்டத்தட்ட 10 டேஸாகவே அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். $63 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட அந்த ஏரியாக்கே வந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம இங்கே ஏதாவது செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுக்குள்ளே போய்க்கலாம். பொசிஷன் வச்சுருந்தா ஆர்டர் வேணும்னா 63 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அல்லது இங்கேயே கூட கட் பண்ணிக்கலாம். இதை இன்ட்ராடே பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு இங்கே ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. இன்ட்ராடேக்கு இன்னைக்கு என்ட்ரியே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டார்கெட் ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது ப்ரைஸ் மூவ்மெண்ட் காமிச்சுதுன்னா நாளைக்கு அந்த என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். இன்னைக்கு இன்வென்ட்ரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இன்வென்ட்ரிக்கு முன்னாடி பொசிஷன் இருக்கிறீங்க ஆர்டர் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்வென்ட்ரிக்கு ப்ரைஸ் நல்ல ஒரு அப்சைடு சேடாக கொடுத்துட்டு கூட மறுபடியும் கீழே வரும். ஸோ அதனால் என்ன மூவ்மெண்ட்டுங்கிறத அப்புறம் இன்வென்ட்ரி முடிச்சு பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ட்ரிக்குள்ள. இன்ட்ராடேக்கு இன்னைக்கு என்ட்ரி இல்லை க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். MCXல நேரத்தை ஒரு என்ட்ரி வாய்ப்பு கொடுக்கல நமக்கு. ஒரு சின்ன இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு மேலே போயிருக்கு. அந்த இடத்துல பெருசாக நமக்கு ஒரு பாயிண்ட்ஸும் பெருசாக கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் MCX க்ரூட் ஆயிலுக்கு இன்ட்ராடேக்கு என்ட்ரி கிடையாது. பொசிஷன் வச்சுருந்தா கிட்டத்தட்ட பொசிஷன் அதிகபட்சம் 4350 வரைக்கும் போகும். அந்த இடத்துல ஆர்டர் கட் பண்ணிக்கலாம், அல்லது இன்வென்ட்ரி டைமில் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அல்லது ப்ரைஸ் திரும்புறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால. ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் கையில் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இன்வென்ட்ரி முடிஞ்ச பிறகு அதோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பை என்ட்ரி அல்லது செல் என்ட்ரிங்கிறத அங்கே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.